வணக்கம். சற்றுமுன் கிடைத்த மின்வாரிய அலுவலக நுழைவாயில் மலை போல் குப்பை தேங்கியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மின்கோட்ட அலுவலக நுழைவாயில் குப்பைகளால் துர்நாற்றம் வீசுகிறது. இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டு 15 தினங்களுக்கு மேலாயகும் அகற்ற நல்ல நாள் வரவில்லையா என்ற பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். தொற்றுநோய் ஏற்படும் முன்னதாக அவிநாசி கோட்ட மின்வாரிய அலுவலகத்தின் முன்பாக கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டத்தில் உள்ள மங்களம் சாலையில் அவிநாசி கோட்ட செயற்பொறியாளர் மின்வாரிய அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பல்வேறு நாட்களாக இந்த பகுதியில் உள்ள குப்பைகளை கொண்டு வந்து கொட்டப்பட்டு உள்ளது. இதனால் மின்வாரிய அலுவலகத்துக்கு வருகின்ற பொதுமக்கள், மின் நுகர்வோர், மின்வாரிய அலுவலர்கள் துர்நாற்றம் வீசுவதால் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக அலுவலகத்தில் பணிகொண்ட அலுவலர்கள், அதிகாரிகள் தொடர்ந்து காற்று வீசி மழை பெய்துள்ளதால் குப்பையின் துர்நாற்றம் வீசுவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போது பலத்த காற்று வீசுகிறது. குப்பையில் உள்ள பேப்பர்கள், கழிவுகள் காற்றில் பறந்து அலுவலகத்துக்குள்ளேயும் ரோட்டிலையும் சிதறி கிடக்கின்றது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக துர்நாற்றம் வீசி வருகின்றனர். பணியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இங்கு கொட்டப்பட்டுள்ள குப்பைகள் அழுகிய காய்கறிகள், இறைச்சி கழிவுகளால் தொடர்ந்து துர்நாற்றம் வீசுவதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. இது தொடர்பாக பல்வேறு முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. குறிப்பாக இந்த அவிநாசி மின்கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்துக்கு முன்பாக தின்பண்ட கடைகள், டீ கடைகள் செயல்பட்டு வருகின்றது. இதில் இந்த கழிவு கொட்ட வைக்கப்பட்டுள்ள குப்பையில் வைக்கின்ற கொசுகள் அங்கு உள்ள டீ கடைகளோட வடை போண்டா பற்றியில் உட்கார்ந்திருக்கிறார். மக்களுக்கும், மின்வாரிய பணியாளருக்கும், ஊழியர்களுக்கும் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது. எனவே திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக தீர்வு கண்டு மாவட்ட சுகாதாரத்துறையும் இது தொடர்பாக முறையாக நடவடிக்கை எடுத்து உடனடியாக மலை போல் குமிந்து கிடக்கக்கூடிய குப்பைகளை அகற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.